ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கிராணி தான். கிராணி லெகசி. கிராணி லெகசியில் இப்போ என்ன வீடியோனா ரோபோட் எஸ்கேப் தான். பப்மா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாம் ஓகே வச்சு இதில் என்ன ஓகே ஐட்டம்ஸ் எஃப்டிஎஸ் இதில் 60 வச்சுக்கிடுவோம். அதான் செட் ஆகும். கண்டினியூ கொடுத்துருவோம். எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் ஓகே கண்டினியூ ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன். கிராணி லெகசியில் வந்து ரோபோட் எஸ்கேப் வந்து நான் எப்படி விளாட்னு கண்டுபிடிச்சிட்டேன். உங்களுக்கு ஏதாச்சும் தெரிலனா சொல்லுங்கள். நான் அது எப்படி விளாடணும்னு சொல்லிட்டு ஒரு டுட்டோரியல் மாதிரி போடுறேன். டுட்டோரியல்னால் என்ன அவ்வளோ பெருசாலாம் இருக்காது, ஒரு 5 நிமிஷம் தான். இல்லைனா வந்து இந்த கேம் முடிச்சுட்டு நீங்கள் கேளுங்க, நான் சொல்கிறேன் அது எப்படின்னு. அது டுட்டோரியல் அது ஏன் ரொம்ப ஈஸி தான். நான் எதுவும் கஷ்டம் நினச்சிட்டு கிடந்தேன். ஈஸி தான், கேளுங்க சொல்கிறேன். முதல்ல கிராணி வந்துக்கிட்டோம். உள்ளே போ. கொஞ்சம் செட்டிங்ஸ் கொஞ்சம் லேக் அடிச்சிச்சு. உள்ளே வந்துட்டேன். அதுக்கு வெளியே வந்துச்சு. கிராணி வந்துட்டா பார்த்துட்டா ரைட்டு ஓடு ஸ்பீடாக இருப்பா கிராணி. நாட்டி கிராணி. ஓகே போ. இங்கே கிராணி வரமாட்டா. உள்ளது தட்டி விட்டு கீழே வா. கிராணி வந்துட்டாளா? உங்களை வரட்டும். அவள் வந்ததுக்கப்புறம் கீழே போகலாம். வந்துட்டா இப்போ ரைட்டாக கீழே வச்சு. இது கொஞ்சம் நல்லா பார்த்தீங்களா? அதாவது நம்ம கம்பி வச்சு குதிச்சு வச்சோங்களேன், நமக்கு எதுவும் ஆக மாட்டேங்குது. அதாவது ஒரு மாதிரி ஒரு எமோஷனல் மண்டை குதிச்ச மாதிரி, மண்டை வலிக்கிற மாதிரி அந்த பிக்சர் இருக்குது. ஃப்ரீ பிக்சர்ஸ் ஓகே. கல்லாப்பட்டில் என்ன இருக்குது? கல்லாப்பட்டில் எதுவும் இல்லை. இது என்ன இருக்குது? ஸ்பார்க் இப்போ நம்ம தேவை கிடையாது. நம்ம பண்ண போகிற ரோபோட் எஸ்கேப் ஓகே. இது ஒன்று வச்சாச்சு. வேறு என்ன இதில் என்ன இருக்குது பார்ப்போம். வாங்க உட்காருங்க. உள்ளே போ. ஏதோ ஒரு எளிமுறை சீட்டு எடுங்க. தப்பிக்கிற பற்றி இப்போ நினைக்கிறேன். இது வேணாம் இப்போதைக்கு. நமக்கு ட்ராப் பண்ணுங்கள். அங்கே போவோம். ரெடி வந்துட்டாலா? வரல. நல்லது டக்குனு ஓடு. உட்காரு. டக்குனு உள்ளே போ. கிராணி வந்துட்டு போல, பின்னாடி வந்துருப்பா. நம்ம இப்போதைக்கு பார்க்க தேவையில்லை. மேலே போயிட்டு அந்த ரூமில் பதில் என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். என்ன ஒன்று நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1ன்னு சரி 2ன்னு சொல்லுவாங்க. ஓப்பன் பண்ணு. இப்போ உள்ள என்ன இருக்குது அது பார்க்கணும். உள்ளே நம்ம கார் எஸ்கேப் பண்ணுறது கிடையாது. காக்காட்டை இங்கே என்ன உள்ள இருக்குன்னு பார்ப்போம். உள்ளே எதுவும் இல்லை. நல்லது. காக்காட்டை இது நம்ம தேவை. இப்போ என்னது சிப்பு. இந்த சிப்பு நமக்கு தேவைப்படும். இது பிறகு பார்த்துக்கலாம். இப்போ மேலே போகுமா? மேலே போ. இந்த இடத்துல இப்போ என்ன இருக்குது? உள்ள எதுவும் இல்லை. நல்லது. இப்போ உள்ள ஓகே இது இருக்குது. ஓகே இந்த இதில் போய்ட்டு சுற்றிட்டு உள்ளே என்ன கிடைக்க வைப்போம். ஆனால் இது நான் சுற்றும் போதெல்லாம் எனக்கு என்ன முக்கால்வாசி தரேன்னா இது பேர் என்ன, எனக்கு முக்கால்வாசி நேரம் அந்த ஹேமர் தான் தரான். எப்படியும் இதில் எனக்கு ஹேமர் மட்டும் தான் கொடுத்துட்டு கிடக்கான். கேட்டுறா போ. உங்களுக்கு லைட்டாக புல்லட் சவுண்ட் கேட்கும். அது கொஞ்சம் கடுக்காதீங்க, விட்டுருங்க. எனக்கு வந்து பார்த்துறேன். போ டக்குனு ஸ்பீடாக போ. இது நான் ஸ்பின் பண்ணும்போதெல்லாம் பார்த்துருக்கேன். ஒன்றே அந்த ஸ்பின் பண்ணும்போது கிடையாது. அதாவது சுற்றும் போதெல்லாம் ஒன்று எனக்கு வந்து கார் பார்ட் கொடுக்குறான், இல்லைனா இந்த ஹேமர் தரான். எனக்கு இந்த வீடியோவில் இந்த ஹேமர் தரலப்பா. என்ன ஒரு ஆச்சரியம். நான் இந்த எக்ஸ்ட்ரா மோடு போட்டனால நமக்கு தராமல் வந்துருக்கலாம். சரி ஓப்பன் பண்ணு. அதில் போய்ட்டு இதை போய் ப்ளேஸ் பண்ணிடுவோம். நமக்கு இப்போ தேவையான 2 பொருளும் கிடச்சிச்சு. அதாவது நம்ம ரோபோட் எஸ்கேப் மொத்தமே 3 பொருள் தான் தேவைப்படும். அந்த சிப்பு ஒன்று, அடுத்து வந்து இந்த எலக்ட்ரிக்கல் கம்பி, இது எலக்ட்ரிக்கை வந்து உள்வாங்கிக்கணும்னு நினைக்கிறேன். அதை வச்சு நம்ம 2 வழி கொடுக்கணும். அடுத்து இன்னொன்று என்னது, அந்த கீ தேவைப்படும். அந்த கீ எடுத்து தேடணும். முதல்ல போயிட்டு இதை ஒரு நல்ல இடத்துல பார்த்து வச்சுருவோம். இப்போ கிராணி அங்கே தான் போயிருப்பா. அது அங்கே போனாலே ஒரு மாதம் கொண்டு இருக்கணும். நமக்கு அதை வச்சு கண்டுபிடிச்சிடும் கிராணி இப்போ எங்கே இருக்கான்னு. அதில் மேலே போயிட்டு அதை ட்ராப் பண்ணி வச்சுருவோம். இங்கே ட்ராப் பண்ணிட்டா வச்சுக்கோங்களேன், நம்ம கொஞ்சம் வசதியாக இருக்கும். இங்கே ட்ராப் பண்ணிட்டோம். அந்த இடத்துல நமக்கு தேவைப்படும். முதல்ல உள்ளே இது ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ள சென்று மகம் இருக்கா வைக்கணும். உள்ளே அந்த சிசிடிவி ரூம் இருக்குது. சிசிடிவி ரூம் என்னன்னு தெரியல எனக்கு. உள்ளே இது நமக்கு தேவை கிடையாது. கார் எஸ்கேப் தேவை. நமக்கு கார் எஸ்கேப் தேவையான முக்கால்வாசி பொருள் கொடுத்துட்றான்ப்பா. நான் கார் எஸ்கேப் பஞ்சமே கிடையாது. நம்ம அடுத்த இடத்துக்கு போவோம். நாய் குழச்சி தான் கிடக்கும். நாய் என்ன குழைக்கலான்னு செய்யும். ஓகே உள்ளே ஏதாச்சும் சாப்பாடு இருந்தால் போய் எடுத்துடுவாங்க. அதான் சொல்கிறேன், சாப்பாடு இருக்குன்னு பார்ப்போம். சாப்பாடு நான் இப்போ எதாவது சொல்கிறேன்னா அந்த காக்கைக்கு சாப்பாடு. அப்போ தான் நவுண்டு போகும், நம்ம அதெல்லாம் எடுக்க முடியும். தம்பி தூரம் இப்போ அமைதியாக இருக்கார். நம்ம அட்டை பண்ணி போயிட்டு இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். டக்குன்னு போவோம். எங்கே எப்படி வச்சுருவோம். அந்த பக்கம் போவோம். அது செட் ஆகும் நமக்கு. ஓகே ஆன் பண்ணி உள்ளே மாஸ்டர் கீ இப்போ நமக்கு தேவைப்படாது. மாஸ்டர் கீ விட்டுரு. இப்போ கிரைண்டிங் வரட்டும். வாமா மின்னல் உள்ள ஒழிஞ்சிரும். ஆனால் போ இங்கே இருக்கிறது போகிற நினைக்கிறேன். வர கதை திறக்கிறா.
ஒரு தொடர்ந்து 5 நிமிஷம் கழிச்சு நம்ம 5 செகண்ட் கழிச்சு நம்ம போயிடணும். அப்போ தான் கதவு மூடி நம்ம பொறுக்கும் வசதியாக இருக்கும். உள்ள எதுவும் இல்லை, தேவையில்லாத பொருள். கன்பாட் இப்போது எடுத்துக்கிடுவோம். நான் கன்பாட்டு வேணாம் எனக்கு. நான் சும்மா தான் எடுத்துகிட்டு வரேன் இப்போதைக்கு. நான் கன்பாட்டு சேகரிக்கவே இல்லை. அதுக்கு மாஸ்டர் கீ வெப்பன் கீ கிடச்சிச்சா அதை ட்ராங்கியால் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். என்ன சத்தம் இந்த நேரம் உள்ளது நல்லது. போயிட்டு இதை போய் எடுத்துகிட்டு நம்ம அங்கே போய் என்னது அவன் இருக்கிற இடத்துக்குள்ளே போட்டு வந்துடுவோம். அதுக்கு நம்ம கீ தேவைப்படும். பார்த்துடலாம் தெரில. வாங்க போ, அதில் போ, ஸ்பீடாக போ, டக்குன்னு போ. எங்கே இருக்கான்னு தெரில, எப்போ வேணால் வரலாம். அந்த புக்கு இங்கே தான் அங்கே இருக்குது. இங்கே ட்ராப் பண்ணிவிட்டு அந்த பார்த்துட்டா நல்லது, சூப்பர். பார்த்துட்டா இப்போ டக்குன்னு போ. கூட எதுவும் இல்லை. ஸ்பீடாக போ. மேலே வச்சுட்டு அந்த கீ எடுக்கணும். வச்சா 5 செகண்ட் வருதான் அவள் தவந்து வருவா. நான் பார்த்தா வரமாட்டா, பக்கத்தில் தான் வருவா. சரி, உள்ள என்ன இருக்குது? இதுக்குள்ளே போலையா? போ. சாப்பாடு இருக்குது, நல்லது. இந்த சாப்பாடை நான் அப்படியே இந்த சாப்பாடை போய் வச்சுருந்தேன்னா எனக்கு இந்நேரம் இது இவ்வளோ சுத்த தேவையில்லை. ஆனால் என்ன, அதில் ஒரு ப்ரோஜனம் இருக்குது. என்னென்னா அதை வச்சு தான் நான் இது எடுக்க முடியும். ஸ்பெஷல் கீ அப்போ தான் மேலே வைக்க முடியும். ஸ்பெஷல் கீ மேலே தேடணும். ஏன்னா அங்கேயும் போய் ஒரு தேடி வருவோம். அங்கே கீழே போவோம். இந்த இடத்துல பார்த்துட்டு வந்து நினைக்கிறேன். இதுக்கு ஒன்று செக். ஓகே, இதுவும் இல்லை, நல்லது. போ. அந்த ரூமுக்குள்ளே போகணும். அந்த ஃபோட்டோ ஒரு பிக்சர் வச்சுருக்கேன். என்னன்னு தெரில, இதை கலெக்ட் பண்ண என்ன ப்ரோஜனம் தெரில. பார்ப்போம். போ வச்சிரு. ஓகே, இப்போ இது சேஃப் கீ தேவை. இங்கே போன இடத்துக்கு போய்ட்டு பைத்தியகாரமாக சுற்றிட்டேன் தெரியுமா இந்த கேமில். தேடினேன். ஒரு ஸ்பெஷல் கீ எங்கே இருக்குன்னு பார்க்கணும். அந்த இடத்தையும் பார்க்கணும். அப்போ தான் நமக்கு இது பண்ண முடியும். சரி, வாங்க போவோம். உள்ளே எதுவும் இல்லை, நல்லது. ஐயோ, இங்கே ட்ராப் வச்சுருக்கா கிராணி. மறைஞ்சிருச்சு. கிராணிங்க வர சொல்லலாம். சவுண்டு போட்டு தாவில் செவ்வாழை ட்ராவிட்டு என்ன பண்ணுறேன், சும்மா தான் கிடக்கேன். மாஸ்டர் கீ இருக்குது, ஒவ்வொன்றா இருக்குது. சவுண்டு கொடு. ஆமாம், தாய்க்கிழவி, சொட்டக்கிழவி, தாய்க்கிழவி. எல்லா பேரும் உனக்கு மட்டும் தான் போகும், வேறு யாருக்கும் போகிறது. சொட்டத்தலை. நம்ம ஈவில் நன்லாம் போகலாமான்னு சொல்லுங்கள். ஈவில் நன் அதுவும் எனக்கு போகணுன்னு ஆசை. நான் ஈவில் நன்லாம் வேண்டதே கிடையாது. அதான் ஒரு வாட்டி போயிருக்கேன். ஆனால் இந்த ஈவில் நன் துரத்தி எனக்கு கொண்டுட்டுருவா. அது பிரச்சனை. வாங்க வேறு அரேஞ்ச் பண்ணுவோம். பாத்ரூமில் கார்கி எதுனா இருக்கும். சரி, அங்கே கார்கி மேலே போய்க்கிறோம். முதல்ல இங்கே இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தோம். இங்கே ஒரு இங்கே நான் பார்க்கவே இல்லை தெரியுமா. உள்ளே என்ன இருக்குது? உள்ளே எதுவும் இல்லை. சூப்பர், காலியான பெட்டி தான் இருக்குது. இங்கே சாப்பாடு யூஸ் பண்ணணும். எனக்கு தேவைப்படாது. நான் பார்த்துட்டே இருந்தாலும் வரேன். சரி வாங்க, முதல்ல போயிட்டு இந்த காருக்கு என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். கிராணி வந்துட்டா, நல்லது. இது கொஞ்சம் வசதியாக இருக்குப்பா, இந்த மாதிரி குதிக்கிறது. யார் வீட்டில் வாஷிங் மிஷின் ஓடுது, நல்லது. இப்போ முதல்ல அந்த காருக்கு என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். பார்ப்போம். உள்ள வெப்பன் கீ இருக்குது. ஒரு கீக்குள்ளே கீ கிடையாது. காருக்குள்ள புறா கிராணிப்புறா பார்க்கலாம், நல்லது. போய்ட்டு மேலே அந்த வெப்பனை எடுத்துருவோம். வெப்பனை எடுத்து சுட்டு தள்ள வேண்டியது தான் கிராணியை. இப்போ இந்த வீடியோ இருக்கணும் இவ்வளோ நேரம் இருக்கனால இப்போ நான் இவ்வளோ நேரம் வாய்ஸ் கால் பண்ண வேண்டியதாக இருக்குது. பார்க்குற எல்லோரும் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. இப்போ கிராணி வர வைக்கணுமா? கிராணி இருக்கிற இடத்துல நம்ம போக வேணாம். கிராணி நம்ம இடத்துக்கு வர வைக்கலாம். உள்ளே போயிட்டு இது நாட் ஷூட். நான் ஷூட் பண்ணலான்னு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஷூட் பண்ண முடியல. அதாவது நம்ம கிராணி ஃபோர்லாம் சுட்டு தள்ளலாம், அதான் பார்த்தேன். நம்ம இப்போதைக்கு இதை ஷூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். கன் வச்சு வேணால் ஷூட் பண்ணலாம், அப்படி வேணால் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் மிஸ்ஸியா. இப்போ 1 இன்ச்சு நான் மேலே போனாலும் ஏன் அடிச்சிருப்பா. சுடு. எடுக்க முடியல. சரி, ஓகே. இருறாடி, இது உருளிட்டே போகுதுயா. இப்போ நம்ம போயிட்டு அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துருவோம். ஸ்க்ரூ ட்ரைவர் முக்கியங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு நம்ம எல்லாமே பண்ணலாம் தெரியுமா. சுடு. இதில் ஒன்று இருக்கு. ஆனால் நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நம்ம அங்கே கீழேயும் போய் பண்ணணும். இது மாதிரி இங்கே என்ன போட்டேன் பைத்தியக்கார். இப்போதைக்கு இங்கே இருக்கட்டும். அவன் மேலே ஒரு இடத்த பண்ணணும்ல, அதையும் மட்டும் வந்துடும். போ அந்த இங்கே இந்த ட்ரைனேஜ்
அங்கே போயிட்டு பண்ணிட்டு வந்துடுவோம். போகும்போதில்ல அந்த இடத்துல முதல்ல என்ன இருக்குன்னு தெரில, அங்கேயும் செக் பண்ணணும். எனக்கே மறந்து போயிருக்கு நான் என்ன பண்ணேன்னு. அதை ஒழுங்காக சொல்ல முடியல. சரி இப்போ வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்தா தான் வியூஸ் போக பார்த்தா எதுவும் வியூஸ் போக மாட்டேங்குது. பார்க்குற எல்லோரும் ஒரே ஒரு லைக்கு, சும்மா லைக் பட்டன் சும்மா தானே இருக்குது, ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு பாருங்களேன். அப்போ தான் வியூ கொண்டு வரும். அதாவது நிறைய பேர் சஜஸ்ட் ஆகும். என் வாய் கொஞ்சம் கொடுக்குது. உள்ளே போய் என்ன இருக்குது, உள்ளே யூஸ் இது வச்சு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதில் மண்டத்தில் உள்ள எதுவும் இல்லை. அங்கே போய் யூஸ் கொடுத்தோம். அப்போ ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்ப்போம். முதல்ல பேசாமல் ஆர்வமாக வாரேன், கிடைக்கிறத வச்சு ஒன்றுமே எனக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குது. முதல்ல போயிட்டு அது யூஸ் கொடுத்து உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். கிட்டான்னு ஒன்றும் விட்டால் விட மாட்டேன். ஏன்னா அங்கே கூட சாப்பாடு இருக்கலாம். யூஸ் உள்ளே என்ன இருக்குது, உள்ள சூப்பர் கீ. சாரி ஃப்ரெண்ட்ஸ், அது ஸ்பெஷல் கீ. நான் தேவையில்லாமல் சூப்பர் கீன்னு சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு இப்போ பண்ணும்போது இது மாதிரி வந்துச்சு. என்னது மடிவம், இப்போ மடி வரும் பாருங்களேன். இது எனக்கு ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருந்துச்சு, என்னென்னு தெரில. ஐட்டம் ஃபெல் அவுட் இன் என்னது அந்த பேர் என்ன, பவுண்ட் இட் ஆஸ் டக்குன்னு வாயா ஹாஸ் பீன் டெலிபோர்ட் இன் த பேக்யார்டு டெலிபோர்ட் ஆயிருக்குன்னு போட்டிருக்கு. ஏதோ ஒரு ஐட்டம் போட்டிருக்கு, நான் சரியாக படிக்கலை, அது கண்ணும் தெரியல எனக்கு. ஓகே நல்லது. இந்த மாதிரி வந்துட்டே கிடந்துச்சு. பவுன்ஸ் பேக்யார்டில் சரி ஏதோ கிடக்குன்னு சொல்லிட்டு நான் பேக்யார்டில் போய் பார்த்தேன், என்ன கிடக்குன்னு. பேக்யார்ட்னா என்னன்னு தெரில, அதான் அந்த இடம் தான் நினைக்கேன். முதல்ல காயினா வசந்தம் பார்ப்போம். பேக்யார்டு ஏதாச்சும் கிடக்காம போய் பார்த்தா ஆச்சரியம், எதுவுமே இல்லை, அதே தான் இருக்குது. சரி பேக்யார்டு எதுவும் இல்லை, அப்படி போய் கிளம்புவோம். முதல்ல சுற்று கொஞ்சம் இடம் இருக்குது, அவ்வளோ முடிஞ்சிச்சு. ஓகே இங்கே எதுவும் இல்லை, கிளம்புவோம். ஒரு அடி அந்த மாதிரி அடிங்க சார், இந்த மாதிரி அடிங்க சார், அடிங்க சார், அப்படியே அடி சார். போய் குதி கிராணி அங்கே போகிறா, உட்காந்துருவோம். பார்க்க மாட்டேன் தான் நினைக்கேன். இது கொஞ்சம் எரிச்சலாக வந்துச்சு, போகவும் இல்லை. இது அப்படியே போயிட்டு பார்த்துட்டு ஓட எனக்கு இந்த மாதிரி சில நேரத்தில் வயிற்று கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ், வயிற்று கொடுத்துருக்கு. போயிடுச்சு வேணாம், இப்போதைக்கு ஓடிடுவோம். கிராண்ட் ஸ்பீடாக வாராயா, நம்ம நல்லா ஸ்பீடாக மூமெண்ட்டு. அது டக்குன்னு பயமாக இருக்கு. இப்போ கொஞ்சம் உள்ளே போயிடுச்சு. இதை போட்டால் தான் ஏன் அந்த இடம் இன்னொரு இடம் அன்லாக் ஆகும், அதுலேருந்து போய் எடுக்க முடியும். இப்போ இங்கே ஒன்று தேவைப்படும் எனக்கு, அதை நான் விட்டுட்டு நமக்கு இங்கே ஸ்பேனரும் தேவைப்படும். ஸ்பேனர் தேவைப்படுற மாதிரி நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த காருக்கு மட்டும் தேவைப்படுற மாதிரி வச்சுருக்காங்க. சித்த போய் நான் ஓடுங்கம்மா, நான் போயிட்டாங்க. யாருப்பா இது, நம்ம கிராணியோட மக தான், வேறு யார். நல்லா போயிட்டு வச்சுருவோம். கிராணி யூ ஆர் த லெகசி. ஸ்பீடாக போயிட்டு வெயிட் பண்ணு. அங்கே என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். முதல்ல உள்ளே என்ன இருக்குது, உள்ளே எதுவும் இல்லை. சூப்பர், நல்லா பண்ணுறாங்க. நமக்கு மட்டும் எதுவும் கிடைக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். உள்ள இங்கே போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகேவா, உட்காரு. உள்ளே என்ன எதுவும் இல்லை. இப்போ போடாடே உள்ளே இதுக்குள்ளே இருக்கு. இதை யூஸ் பண்ண மாட்டேன். இதுக்கு நான் என்ன சிஓஜி எஸ்கேப் பண்ண போகிறேன். நான் பண்ண போகிறது சாதாரண எஸ்கேப். இதுக்கு எது கிடையாது. சட்டு புல்டு இது வாய்ஸை கட் பண்ணிவிட்டு கிளம்பணும். இங்கே நமக்கு இது தேவைப்படும், அந்த ஸ்க்ரூ ட்ரைவர். வாங்க. ஐயோ இங்கே தான் இருக்கா. அதான் சத்தம் கேட்டுச்சு, எங்கடா இருக்கான்னு தெரியாமல் நடந்தேன். பார்த்து இங்கே தான் கிடந்துருக்கான். நல்லது. இப்போ எங்கே போகிறாங்க, இப்போ இங்கே போய்ட்டுருக்காங்க. இப்போ இந்த ரூமில் முதல்ல என்ன மாற்ற வந்துடுவோம். உள்ள என்ன இருக்குது பார்த்துட்டோம். இந்த கண்ணா அவர் இந்த சைடு வருவார். நம்ம சைடு நிற்க முடியல ஃப்ரெண்ட்ஸ், நின்றாலே வந்துடுவாங்க. ஹேமர் வச்சு ஓகே. இப்போ ஹேமர் வச்சு எதாவது பண்ணலாம். இப்போ பண்ணி அமைச்சிக்கலாம். இப்போ பண்ணிடுவோம். அந்த லிஃப்ட்டுக்குள்ளே போயிடுவோம். அந்த லிஃப்ட்டில் போயிட்டு லிஃப்ட்டில் போமா நம்ம சொல்லுங்கள். அப்படியே வெயிட் போகலாம்னு நினைக்கிறேன் நான் லிஃப்ட்டுக்குள்ளே. நம்பர் 1 2 தானே பார்த்தோம். நம்பரு இப்போதைக்கு நம்ம இதை நிற்காலா வந்துட்டுருக்கா. நல்லது, போங்கம்மா மணியம்மா. முன்னாடி மணியம்மா கண்ணில் மையே யார் வச்ச மையி யார் வைக்கல. அந்த இடம் ஓகே. இப்போ நான் என்ன பண்ணலான்னு இருந்தேன்னா, அந்த இன்னொரு ரூம் இருக்கா, அதாவது ஹேமர் போடுற ரூமு, அங்கே போகலான்னு பார்த்தேன். அதான் பண்ணேன். அதுக்கப்புறம் லிஃப்ட்டுக்குள்ளே போகலான்னு பார்க்குறேன். லிஃப்ட்டுக்குள்ளே போடா வெண்ண பட்டர் மண்டையா போயிட்டு ஸ்பீடாக போ. சேஃப்டி செக். ஷேக்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஷேக் லிஃப்ட்.
ஓகே, ஒன்றில் தான் இருந்துச்சு. ஒன்று எடு. கட்டிங் பிளேயர் நல்லது. கட்டிங் இப்போ வைக்கணும், தேவைப்படும். கீழே போ. இப்போ கீழே போகும்போது ஸ்டெடியாக அவங்கள பார்த்து வருவாளாம். நான் கத்தி கீழே வருவான். அதில் ஆரம்பிச்சிட்டேன். ஒரு செகண்ட் கீழே அந்த கூட பார்த்துருப்போம் நம்மள. கட்டிங் பிளேயர் வச்சு காலை விட்டுங்க சார். இவ அப்படியே அவங்க அப்பா மாதிரி நினைக்கேன். அதனால தான் காது கேட்க மாட்டேங்குது. ஆனால் எங்கள் அம்மா கடிக்கு லைட்டை போட்டாலும் காது கேட்குது. லைட்டை பார்த்தாலும் ஷார்ப்பு பார்க்குறான். எங்கள் அப்பனும் ஷார்ப்பாக தான் பார்க்குறான். ஷார்ப்பு பார்க்கணுங்களா? திரும்புங்க. திரும்புங்க செல்லம். திரும்புறீங்களா இல்லையா? பார்த்தாச்சா? ஓகே. ஏன் நீ பார்த்தே கத்திக்கிட்டே வரீங்க? அவ்வளோசியா ஓடி வரீங்களா? யார் தப்பாக நினைக்காதீங்க, சும்மா தான் பேசுகிறேன், பண்ணுக்கு தான். சும்மா அதில் போயிட்டு அந்த இடத்துல போய்ட்டு உள்ள மாதிரி என்ன இருக்குன்னு பார்த்து வந்துடுவோம். போ. இந்த போயிட்டு இப்போ இங்கே கிராணி வர ஆரம்பிச்சிடுவோம். நம்ம போவோம், நம்ம வேலையை பார்ப்போம். அங்கே ஒரு வடை, அங்கே ஒரு வடை, இங்கே ஒரு வடை, 3 ஃப்ளாட். ஓகே. நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன், டிஸ்க்ளைமர். வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்கும், இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது ஏதாச்சும் அன்வான்ட் நாய்ஸ் கேட்டுச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அன்வான்ட் நாய்ஸ் கேட்டால் மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஐயோ வந்துட்டா கிளவி, கிழட்டு கிளவி, குருட்டு கிளவி கிடையாது, ஷார்ப்பான கிளவி. ஷார்ப். போ. ஃப்ரெண்ட்ஸ், நான் அது மட்டும் இல்லை, நான் ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஓப்பன் பண்ணியிருக்கோம், ஐரிஸ் கேமிங் தமிழ்னு. அதுக்கும் போய் சப்போர்ட் கொடுங்க. ஒரு ஃபாலோவர்ஸ் இல்லாமல் அனாமத்தாக கிடக்குடா, கொஞ்சமாச்சும் ஃபாலோ கொடுங்க. அது பார்த்துட்டான், நல்லது. லைட்டஸ்ட் தான் பார்த்துட்டேன் சார். என்ன கிடச்சி, எது கிடச்சி எனக்கே தெரில. சரி, பார்த்துட்டா. நம்ம அதில் வெளியே போய் வரட்டும். போமா மின்னல். அங்கே ஒரு ட்ராப் வச்சுருக்காயா? பெரும்பாலும் அந்த வழியே போக முடியாது. எங்கேயோ ரைட் போகுது. சரி, இப்போதைக்கு இது போக முடியாது. நம்ம அந்த போகலாமா? ட்ராப்பு உடச்சி போக முடியல. சரி வாங்க, கீழே போயிடலாம். இங்கே சத்தத்தை போட்டு அந்த வழியாக போயிட்டு ஓப்பன் பண்ணி விட்ருவோம். மேலே தானே போயிட்டு இவ்வளோ நேரம் பண்ணிவிட்டு அந்த ஒரு இடத்த ஓப்பன் பண்ணுறதுக்காண்டியா? போ முதல்ல. நான் தான் ஸ்பெஷல் கீ வச்சுட்டேனே. நீங்கள் சூப்பர் கீ சொல்லிட்டு வந்தேன்னு மன்னிச்சிருங்க கைஸ். திடீர்னு சொல்ல வரல. அதை பார்க்குறத சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கய்யா, அதுக்காண்டி தான் சிம்பிள். ஓகே, வச்சாச்சு. சவுண்ட் கேட்டு வந்துட்டுருப்பா. இதுக்குள்ளே என்ன இருக்குது தெரியுது உங்களுக்கு கண்ணுக்கு? அவ்வளோதான். இந்த கீ கிடச்சி. இந்த கீயை தான் இவ்வளோ தேடி கிடந்தோம். இன்னும் நமக்கு இந்த கீ, அடுத்து இந்த சாப்பாடு இருந்தால் நம்ம இந்த எஸ்கேப்பை முடிச்சிடலாம். அந்த ஃபுட்டு மாதிரி எங்கே வச்சுருக்கான்னு தெரில. கிராணிமா பாத்திரம் இல்லையா? கிராணி வேற அப்போ பார்த்துட்டா. நம்ம இந்த இடத்துல இருந்தாலும் ஈஸியாக பார்த்துட்றோம்ல. அது மட்டும் இல்லை, நான் இன்னொரு டிஸ்கவுண்ட் கொடுத்துட்றேன். நான் பேசுகிற ஒவ்வொரு வாய்ஸும் சில வாய்ஸ் கூடும், சில வாய்ஸ் குறையும். அதாவது கொஞ்சம் சவுண்ட் வைஸாக சொல்கிறேன். அதுக்கும் நான் பொறுப்பு கிடையாது. சில நாய்ஸையும் சவுண்டு கேட்கும், கிளாப் தட்டுற மாதிரி. அதையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே தான் போட்டாச்சா? இப்போ இனிமேல் இந்த கீ தேவைப்படாது, விட்டுருங்க. இது தேவைப்படும். இங்கே போயிட்டு இதை ஒரு சார்ஜ் பண்ணிக்குவோம். கிளவி வந்தாச்சு. இப்போ நம்ம மேலே போகணும். ஸ்பெஷலி போட்டோமா இல்லையா? போட்டோம். ஆமாம், வாங்க. இப்போதைக்கு இப்போ அந்த ரூமை காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ ஸ்ட்ரைட்டாக போகிறோமா? சர்ப்ரைஸ்! உள்ளதாக ரோபோகான். இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, இந்த இதில் ஒரு 4 பாயிண்ட் இருக்கும். 4 பாயிண்டில் நம்ம சார்ஜ் பண்ணணும். இதுதான் அந்த கேம். ஆனால் இது ஒரு வாட்டி சார்ஜ் பண்ண வச்சுக்கோங்களேன், 2 இதுலேருந்து சார்ஜ் பண்ண முடியும். இன்னும் 2 இதில் சார்ஜ் பண்ணணும். இந்த இடத்த ஓப்பன் பண்ணணும். இந்த இடத்த ஓப்பன் பண்ணுறதுக்கு சாப்பிட தேவைப்படும். சாப்பிடும் தேவை. சாரி, இதில் எதுவும் இருக்காது. இல்லை, நம்ம இதில் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன், தெரில. போயிட்டு முதல்ல அந்த சாப்பிட நமக்கு இப்போ எல்லா பொருளும் கிடச்சிச்சு. நமக்கு தேவையான பொருள் எல்லா பொருளும் கிடச்சிச்சு. இன்னும் எது மட்டும் தேவைன்னா அந்த பார்த்துட்டா. இப்போ நமக்கு எது மட்டும் தேவைன்னா அந்த கீ மட்டும் தேவை. அந்த சிப்பு மட்டும் தேவை. சிப்பு கிடைக்கிறதுக்கு எனக்கு இன்னும் சாப்பாடு தேவை. இந்த சாப்பாடு தேரணும் முதல்ல. அங்கே போவோம், கீழே போவோம். அங்கே தான் நிற்கிறான். நல்லா தெரியாதீங்களா? முதல்ல என்ன பண்ணலாம்? எங்கே ஸ்கூட்டர் இங்கே போட்டு மறந்து போச்சு. சரி வாங்க, எடுத்துகிட்டு போவோம். இங்கே ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் கிடச்சிருக்கு. முதல்ல போய் ட்ரா பண்ணுவோம். அதான் இந்த ஃபோட்டோஸும் சேர்த்து வச்சா என்ன எக்ஸ்ட்ரா டே தராங்களா என்னன்னு தெரில. பார்ப்போம் என்ன தராங்கன்னு. அது மட்டும் இல்லை, கிராணி கேமில் ஏதாச்சும் புதுசாக ஏதாச்சும் எஸ்கேப்பாக வருதா, எந்த எஸ்கேப் பண்ணலாம் அதெல்லாம் சொல்லுங்கள். இன்னும் ஒரே ஒரு ஃபோட்டோ தான், ஒரே ஒரு ஃபோட்டோ இங்கே தான் இருக்குது. எங்கேயோ வச்சுருந்தாலும் மறந்து போச்சுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ இது நான் ஓப்பனே பண்ணலையா? அப்போ நான் அதை
ஓப்ப மாட்டேன்னு நினச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, போயிட்டு நம்ம கீழே ஒரு இடம் இருக்கா, அங்கே போய் பண்ணிடுவோம். மண்டை கலங்குதியா, மண்டை கலங்குது. இந்த இடத்துல வந்து இந்த இது மட்டும் ஸ்கிப் பண்ணுற மாதிரி ஆகிடு. அதாவது இது ஸ்கிப் பண்ணுற மாதிரி அடுத்து பெட்டோட இருந்துக்கும் தெரியுமா, அதையும் ஸ்கிப் பண்ணுற மாதிரி கொண்டு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது என்னோடய விருப்பங்கள். சரி வாங்க, அது எங்கே இருக்குன்னு தெரில. வெயிட் அடிப்போம் லைட்டாக ஆள் இல்லை தான் நினைக்கிறேன். வாங்க போவோம். ஸ்ட்ரைட்டாக ஒரு ஓட்டத்தை பிடிச்சி அதை ஓப்பன் பண்ணி மேலே அதில் என்ன இருக்குது பார்ப்போம். சேஃப் கீ எதுவும் கொடுத்துடக்கூடாது, ஏன்னா சேஃப் கீ தான் தரோம். இதில் எதுவும் தெரியாமல் வரும். ஓகே இல்லை, ஓகே இதுக்குள்ளே ஏதாச்சும் இருக்கலாம். பார்த்து தான் தெரியும், பார்க்காம வந்துட முடியாது. பார்த்துக்கலாம், பார்க்கணும்னு சொல்லி பார்த்துட்டா. இது எப்படின்னா செவ்வாழை தாவு அந்த மாதிரி தான் இருக்குது. கட்டிங் பிளேடு இங்கே இப்போதைக்கு இங்கே தேவைப்படாது, எடுத்து வெளியே போட்டுருவோம். ஹேமர் யூஸ் பண்ணி வச்சுல இதுவும் போட்டுருவோம். இது நமக்கு அந்த இதுவும் தேவைப்படலாம். இது எடுத்து வச்சுக்கிடுவோம். அப்படின்னா பிளேயர்ஸ்கையும் கண்டுபிடிக்கணுமோ? என்ன இவ்வளோ வேலை கொடுக்குறீங்க எனக்கு? வீடியோ சட்டப்படி முடிக்கலான்னு பார்த்தா இது வர ட்ராப் பண்ணு. ஐயோ, இது இவ்வளோ உன்னிப்பாக கவனிக்கிறீங்க பார்த்தீங்களாடா. அங்கே இருக்கீங்கடா, நீங்கள் இங்கே இருக்கீங்க. போகும் முதல்ல பார்த்து அதான் பார்த்தேன். திடீர்னு சவுண்டி நல்ல வேலை ஒரு 5 செகண்ட் நம்ம முன்னாடி வரல, கொஞ்சம் பின்தங்கியும் வரல. சாப்பாடு வர கொடுக்கல, அதுக்கு சாப்பாடு கொடுக்கணும். ஜஸ்ட்டு மிஸ்ஸில் வந்தேன். சார்ஜ் பண்ணி வச்சுருவோமா? சார்ஜ் பண்ணி போட்டுருவோம். சாப்பாடு கிராணி சாப்பாடு. ஓகே, பைக்கு போகுது, அது கண்டுக்காதீங்க. சாப்பாடு இருக்கிறத எடுத்துக்கிடுவோம். அவ்வளோதான். சாப்பாடு முதல்ல வச்சுட்டு அங்கே என்ன கிடைக்குன்னு பார்ப்போம். ஐயோ கிளவி வந்துட்டான். கெல்டிக் கிளவியாக இருக்கா, கெல்டிக் கிளவி, நோட்டி கிளவி சொல்லிகிட்டு இருப்பா. நீ வாடா கண்ணா, உனக்கு என் கையில் ஒரு அடி உண்டுன்னு சொல்லிக்கிடாப்பா. முதல்ல அவள் வளர்க்குற இதுக்கு ஒரு சாப்பாடு போட்டுருவோம். சாப்பாடு போட்டு உள்ளே என்ன இருக்குது அதை பார்ப்போம். அட பாவி, இங்கே தான் வச்சுருக்கீங்களா? இது அப்படின்னா வச்சு நான் முடிச்சிருப்பேன்டா. இவ்வளோ இது தேவையில்லடா, அடைய வேண்டியது. மேலே வரைச்சி வைப்போம். வச்சு ஓடிடுமா? ஒன்றே ஓட்டம். அங்கே போய் முதல்ல போய் சாப்பாடு கொடுத்து வந்துடுவோம். சாப்பாடு கொடுப்போம் அந்த நாய்க்கா கக்காக்கு தான். அண்டங்காக்கா, கொண்டக்காரி, ரெண்டக்கா. சாப்பாடு கொடுத்தா தான் பொருள் தருமா? இது என்னையா காக்கா பிடிச்சி காக்கா பிரியாணி செஞ்சுருவோம். இப்போ நம்ம இப்போ தேவையில்ல நமக்கு. போயிட்டு சாப்பாடு வச்சுட்டு அந்த கீ எடுத்துகிட்டு முதல்ல இந்த எஸ்கேப்பை முடிப்போம். கற்றுவோம். அவ்வளோதான், முடிச்சிச்சு. அவன் கிளம்பி ஸ்பீடாக போட இந்த எஸ்கேப்பை முதல்ல முடிச்சிடுவான். எனக்கு இது மண்டை காயுது. எவ்வளோ நேரம் ஓட விட்டாங்க? வரலாம் கிளவி, வரல. போகலாம். சிரிக்கிற? ஐ நாட் எக்ஸ்பெக்டட் திஸ் மூமெண்ட். மன்னிச்சிருங்க. சிரிச்சா பார்த்தீங்களா? அதை நான் தான் வச்சேன், கவலைப்படாதீங்க. நல்லா இருந்துச்சு வச்சேன். டே 2 இப்போ பாருங்கள். ஆனால் இந்த எஸ்கேப் என்ன ஒரு குறைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து அந்த ரோபோட் வச்சு அதை கிளவி ஏதாச்சும் பண்ணுற மாதிரி, அது பண்ணுற மாதிரினா நான் தப்பாக சொல்லலை, அடிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணி தான் நல்லா இருக்கும். ஓகே, போயிட்டு முதல்ல சார்ஜ் பண்ணி விட்ருவோம். சார்ஜ் நான் ஏற்கனவே பண்ணிட்டேன். எதுக்கு இன்னொரு வாட்டி பண்ணிடுவோமா? சார்ஜ் எதுக்கு இன்னொரு வாட்டி பண்ணிடுவோம். பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சார்ஜ் பண்ணிவிட்டேன். இப்போ போயிட்டு மேலே போயிட்டு அதை 2 இது முடிக்கல, 2 தான் வச்சேன், இன்னும் 2 வைக்கணும்ல, வச்சுருவோம். போ கொஞ்சம் ஸ்பீடாக தான் போவேண்டா. நான் ஏற்கனவே கொஞ்சம் ஸ்பீடு தான் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஸ்பீடாக போவேன். இவ்வளோ நேரம் பேச வேண்டியதாக இருக்குது. சார்ஜ் ஓகே. நம்ம ரெட் கலராக இருக்கும், க்ரீன் கலர் மாறி இருக்கும் சார்ஜ் பண்ணி முடிச்சக்கப்புறம். இது ஓகே, இது சார்ஜ் ஆகிடுச்சு. இது ஒன்று தான் லாஸ்ட்டு ஃபைனல் டச். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இங்கே ஏதோ 5 kg கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு தெரில. நீ தெரிஞ்சால் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். இது எதுக்குன்னு 5 kg இதாச்சும் வைக்கணுமா? இந்த பொருள் வைக்கணுமான்னு தெரில எனக்கு. அது தெரிஞ்சால் மட்டும் சொல்லுங்கள். போயிட்டு அந்த சிப்பை எடுத்துகிட்டு இந்த எஸ்கேப்பை முடிச்சுருவோம். போடா கண்ணா, அவன் வரமாட்டாடா. அந்த கிளவிடாவே. முதல்ல போயிட்டு எங்கே போட்டோம்? இங்கே தான் செங்குத்தாக நிற்கிது ஐயா. இது கொஞ்சம் சென்சிட்டிவ், கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது எனக்கு. எடுத்தாச்சு. குட்டியும் ஒன்று இருக்கா, எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். டக்குன்னு போ. அவ்வளோதான், இந்த இதே முடிய போகுது. அவ்வளோதான். கிளவி கூப்பிடுவோம் மேலே. கிளவி வந்துடுவா. இதில் எடுத்து தட்டி விட்டு போவோம். ரைட்டாக வந்துடுவோம். மேலே வந்துடுவோம்.
போயிட்டு செக் பண்ணிவிட்டு இதில் ஏதோ இது இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பேர் என்ன தெரியல. சொருகு சார்ஜ் ஃபுல்லாக இருக்குது. கிளவி வரலாம், வரணுமே, இங்கே வரல இன்னும். கிளவி அவ்வளோ மேலே வந்துட்டுருக்கா. வா 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 கிளட்டி கிளவி உனக்கு இன்னும் இவ்வளோ நேரமாக உனக்காண்டி காத்து இருக்குது. பார்த்துட்டா அங்கே மேலே போ. இப்போ இதை எடுத்து நான் அதை வைக்கலாம். ஹேமர் வெயிட்டு தானே டாப். இது வச்சது பொருள் கிடைக்குமா என்னென்ன எதுக்கு வச்சுருக்கான்னு தெரில. ஆனால் வச்சேன் எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. ட்ராப் பண்ணிவிட்டு தேவை இப்போதைக்கு கிளை மேலே கூப்பிடுவோம். இது அது ஒரு ஆன் பண்ணாமல் விட்டுட்டேனே. ஆன் பண்ணால் தான் வரும். அந்த பாட்டு நமக்கு டப்புக்கு அவ்வளோதான் கரண்ட்டு. இப்போ கரண்ட் ஷாக் அடித்து அதை பண்ணுற மாதிரி நல்லாயிருக்கும். இந்த கரண்ட் ஷாக்கில் அவள் பாட்டு வந்துடுற வாரா இனி தேடுறா, ஆள் இல்லை, வெளியே போகிறா. அதான் நடக்க போகுது. ஒழிஞ்சிக்கிறோம். நம்ம என்ன பண்ணுறீங்க? ஒளிஞ்சிட்ருக்கீங்க சார். இல்லை நம்ம ஆளுங்க தான் ஒளிஞ்சிட்ருக்கு. லட்சணம் அப்படி சாப்பாடு தான் திங்க முடியா. போ கிளவி போயிட்டுருக்கா. என்ன கூப்பிட்டு வச்சு போய் எஸ்கேப்பை முடிச்சிடுவோம். வாமா மின்னலே ட்ராப் எடுத்துவிட்டு தானே போவேன். சரி அவ்வளோதான், எஸ்கேப் முடிக்க போகிறோம். இல்லை சவுண்ட் சூப்பராக இருக்குல்ல. ரோபோட் ஒரு கை இல்லாமல் இருக்குது. ரோபோட் ஒரு கை தான் இருக்குமா? சரி என்றைக்கு தான் முடிச்சாச்சே. சரி அப்போ வேறாச்சும் இதில் முடிக்க வேண்டி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மக்களை.